ஹலோ பேரண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் பிரணீத் மாமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு ரெகுலரான அன்றாட வேலைகளை செஞ்சு விடுறதுல எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க. நார்மல் குழந்தைங்களுக்கு நம்ம அன்றாட வேலைகளை செஞ்சு விடுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு அன்றாட வேலைகளை செஞ்சு விடுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டங்க. நம்ம சேனலில் மாம் கேர், ப்ரெக்னன்சி, வெயிட் லாஸ், ஆட்டிசம் பற்றின விஷயங்கள்லாம் நிறைய போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். காலையில் தூங்கி எழுந்திரிச்ச உடனே பார்த்திங்கன்னா டைப்பர் கழட்ட முடியாது. டைப்பர் கழட்டினா உங்களுக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. டைப்பர் போட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, கழட்ட மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் பொட்டியை மாற்றிட்டிங்கன்னா அந்த பால் பொட்டியில் பால் குடிக்க மாட்டாங்க. இந்த ஒரே சேம் பால் பொட்டியில் மட்டும்தான் பால் குடிப்பாங்க. அந்த பால் பொட்டி உடஞ்சிருச்சுன்னு சொல்லி வேறு பால் பொட்டி மாற்றி கொடுத்திங்கன்னா பாலே குடிக்க மாட்டாங்க. இதெல்லாம் எதனாலன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. சடன் சேஞ்சஸ்லாம் உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இதனால் பல கஷ்டங்கள் இருக்குங்க. அன்றாட வேலைகளை செஞ்சு விடுறதில்ல. பல்லு விளக்கி விட முடியாது. அந்த குழந்தைக்கு பல்லு விளக்கலாம் அப்படின்னு பார்த்தா காமி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா புரியாது. அதனால் காமிக்க மாட்டாங்க. ப்ரஷ்ஷை உள்ளே வச்சிங்கனாலும் விளக்கவே முடியாது. பிரணீத்துக்கெலாம் 3.5 இயர்ஸ் வரைக்கும் நான் பல்லே விளக்க முடியல. தெரப்பி 3 இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு 6 மந்த்ஸ் கழித்து தான் அவனுக்கு பல்லே விளக்க முடிஞ்சிச்சு. அது வரைக்கும் அவனுக்கு பல்லே விளக்கி விடாமல் தான் வச்சுருந்தேன். தலைக்கு எண்ணெய் கூட வைக்க முடியாதுங்க. தலைக்கு எண்ணெய் வைக்கலாம் அப்படின்னா இந்த லாஸ்ட்டுக்கு அந்த லாஸ்ட்டுக்கு ஓடுவாங்க, ஜம்ப் பண்ணுவாங்க, ஓடுவாங்க. ஒரு இடத்துல நிற்கவே மாட்டாங்க. பாடியை மூமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம தலைக்கு எண்ணெய் வச்சு விட ட்ரை பண்ணோம்னா இந்த சைடு அந்த சைடு ஃப்ளெக்சிபிள் ஆகி தலைக்கு ஆயில் கூட அப்ளை பண்ண மாட்டாங்க. யாரோ ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு தான் தலைக்கு எண்ணெயே வைக்கணும். பல்லு விளக்க முடியாது, தலை சீவி விட முடியாது. சீப்பு தலையில் வச்சா அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. கூசுதுன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் நெளின்னு நெளிவாங்க. சீப்பு தலையில் வச்சா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸு கழட்ட முடியாது. ஒரே பர்டிகுலர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ ரெட் கலர் ட்ரெஸ்ஸை பிரணீத் கழட்டவே மாட்டான். 3 நாள் ஆனால் கூட அந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸை அவன் கழட்டவே மாட்டான். 3 நாள் குளிக்காமலே வச்சுருப்பேன் நான். ரெட் கலர் ட்ரெஸ்ஸை கண்டுட்டா உடனே எடுத்து போடணும்னு அடம் பிடிப்பான். அந்த ரெட் கலர் ட்ரெஸ்ஸை எடுத்து நான் போட்டு விட்ருவேன். 3 நாள் அந்த ட்ரெஸ் கழட்டவே முடியாது. அழுகுவான், கத்துன்னு கத்துவான், அழுகுவான். அந்த ட்ரெஸ்ஸை கழட்டவே விட மாட்டான். அந்த ட்ரெஸ்ஸே போட்டுக்கிட்டு இருப்பான் 3 நாள் குளிக்காமல். அதுக்கப்புறம் கழட்டிட்டு நம்ம வேறு ட்ரெஸ்ஸு குளிச்சு விட்டுட்டு வேறு ட்ரெஸ் போட்டோம் அப்படின்னா ஃபுல் ஹேண்ட் வச்சு ட்ரெஸ் போட முடியாது, பேண்ட்டு போட முடியாது. ஒரு சில குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் சைல்டு அவங்க அம்மா கூட்டிகிட்டு வர்றதை நீங்கள் ரோடுகள்லாம் பார்த்துருப்பீங்க. இன்னும் ட்ரௌசர் போட்டே கூட்டிகிட்டு வந்துட்டுருப்பாங்க. ஸோ அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஆட்டிசம் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களாக இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த பேண்ட்டை போட முடியாது. பேண்ட்டை போட்டால் அந்த குழந்தையால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. சென்சரி இஷ்யூஸ் இருக்கிறதுனால பேண்ட்டை போட்டால் குழந்தைங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இந்த காரணத்தால் பேண்ட்டு போடாமல் பெரிய பையன் ஆனாலும் கூட ட்ரௌசரே போட்டு விட்டு அப்படியே வச்சிட்ருப்பாங்க. அவங்களாலையும் அது போட முடியாததுனால தான் இந்த வயசில் பார்த்திங்கன்னா பேண்ட்டு போட முடியாது, ஃபுல் ஹேண்ட் வச்சு ஷர்ட் போட முடியாது. அடுத்தது சோப் போட்டு குளிக்க வைக்க முடியாது. சோப் போட்டிங்கன்னா அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. கையில் தண்ணி பட்டால் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. 2 கையிலையும் தண்ணி படக்கூடாதுன்னு கையை மேலே தூக்கிக்குவாங்க. 2 கையிலையும் தண்ணி படக்கூடாது. 2 சோப்பு 2 கைக்கும் போடக்கூடாது. இது வெகு நாள் பிரணீத்துக்கு இருந்துச்சு. 2 கைக்கும் என்னால் சோப்பே போட முடியாது. 2 கைக்கும் தண்ணியே ஊற்ற முடியாது. 2 கையையும் குளிக்காமலேயே மேலே மட்டுமே நான் குளிச்சு விட்டுட்டு இருந்தேன் வெகு நாளாக. மேலுக்கு மட்டும்தான் சோப் போட்டு குளிச்சு விடுவேன். 2 கையையும் குளிக்கவே முடியாது. மேலே தூக்கிக்குவான். 2 கையிலையும் தண்ணி பட்டுருச்சுன்னா உடனே கத்துவான், அழுகுவான், நம்ம கையில் தொடச்சி விட்ருவான், நம்மளோட ட்ரெஸ்ஸில் துடைப்பான். உடனே ஒரு ஃபோக்கஸே பண்ண மாட்டான். 2 கையில் பட்டுருச்சு தண்ணி அப்படின்ட்டு குளிக்கவே மாட்டான். ஸோ அந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா குளிக்க முடியாது. இப்போது குளிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே கூட்டிகிட்டு போனாலே வெளியில் ஓடுவாங்க. இந்த லாஸ்ட்டுக்கு அந்த லாஸ்ட்டுக்கு ஓடுவாங்க. உள்ளே கூட்டிகிட்டு போய் நிற்க வச்சு ஒரு டப்பா தண்ணியை மேலே ஊற்றிடுவேன். ஊற்றின உடனே பார்த்திங்கன்னா வெளியில் ஒடியாந்து ஓடுன்னு ஓடுவான். நம்மளை உள்ளே கூட்டிகிட்டு போயிருக்காங்க, நம்மளை குளிக்க வைக்கிறாங்க.
நம்மளுக்கு குளிக்கிறதுக்காக நம்ம உள்ளே போயிருக்கோம், சுற்றி என்ன நடக்குது, நம்மளுக்கு இப்போ குளிக்க வச்சிட்ருக்காங்க அப்படிங்கிற அந்த புரிதல் கூட இல்லாமல் வெளியில் வந்து ஓடு 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 ஓடுன்னு ஓடுறது, இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. இந்த மாதிரி அன்றாட சாதாரண நார்மலான குழந்தைங்களுக்குலாம் ஈஸியாக செஞ்சு விட்ற விஷயங்கள் கூட இந்த ஆட்டிசம் குழந்தைங்களுக்கு செஞ்சு விட முடியாது. பல் விளக்க முடியாது, தலைக்கு எண்ணெய் வச்சு விட முடியாது, சோப் போட முடியாது, குளிக்க முடியாது. அதுக்கப்புறம் பல பிரச்சனைகள். ட்ரெஸ்ஸை போட்டால் கழட்ட முடியாது, கழட்டிட்டால் போட முடியாது. ஒரே பர்டிகுலர் ஃபுட்டு மட்டும்தான் சாப்பிடுவாங்க, வேறு ஃபுட்டு மாற்றி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இன்னும் இந்த பிரச்சனை இருக்குது பிரணீத்துக்கு. ஒரு பர்டிகுலர் ஃபுட்டு மட்டும்தான் சாப்பிடுவான். கேரட்னால் கேரட் மட்டுமே வாரக்கணக்கில் சாப்பிடுவான். பீட்ரூட்னா பீட்ரூட் சாப்பாடு மட்டுமே வாரக்கணக்கில் சாப்பிடுவான். தக்காளினா தக்காளி மட்டுமே வாரக்கணக்கில் சாப்பிடுவான். ஒரே ஃபுட்டை திருப்பி 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 நம்ம அவங்களுக்கு மட்டும் தனியாக சமைச்சு கொடுக்கணும். அப்போ தான் சாப்பிடுவாங்க, இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க. ஸோ வேறு ஃபுட்டை அவங்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, சடன் சேஞ்ச் எல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இதனால் அவங்களுக்கு வந்து நம்ம ரெகுலரான விஷயங்கள் கூட செய்ய முடியாதுங்க. அடுத்தது ஷூ போட முடியாது. ஷூ போட்டால் கழட்ட மாட்டான், கழட்டிட்டா போட முடியாது. ஷூ போடுறத அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இது 3.5 வயசு வரைக்கும் இருந்துச்சு. நடக்கிற எபிலிட்டி இருந்துமே அவனை எங்கே போனாலும் நான் தூக்கிட்டே தான் போவேன். ஏன்னா அவனால் வந்து ஷூ போடுறத அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறதுனால தூக்கிக்கிட்டே போவேன் எங்கே போனாலும். அப்புறம் ஒரு 3.5 வயசு கிட்ட வரும்போது இந்த ஷூ போடுற அக்செப்டன்சி வந்துட்டதுனால அதுக்கப்புறம் தான் இறக்கி நடந்தே கூட்டிகிட்டு போக முடிஞ்சிச்சு. ஸ்வெட்டர் போட மாட்டாங்க, தொப்பி போட மாட்டாங்க, கண்ணுக்கு கண்ணாடி போட்டுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி எது போட்டாலும் அவங்களால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இது எல்லா பிரச்சனைகளும் வந்து இருக்குங்க ஆட்டிசத்துக்கு. அது சிவியர் ஆட்டிசத்துக்கு இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்கும். மைல்டாக இருக்கிறவங்களுக்கு பெருசாக இந்த மாதிரி இதெல்லாம் தெரியாது. மாட்ரேட்டாக இருக்கிறவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியும், சில விஷயங்கள் தெரியாது. சிவியர்னால் இன்னும் நிறையா இருக்கும். இப்போ நான் சொன்னது வந்து நான் அனுபவிச்சதெல்லாம். இது போக இன்னும் நிறையா அனுபவிக்கிறவங்களாம் இருக்காங்க. இன்னும் டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமாக அனுபவிக்கிறவங்களாம் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ரெகுலராக ஒரு குழந்தைய டக்குன்னு குளிச்சு விட்டு டக்குன்னு பல் விளக்கி விட்டு டக்குன்னு ரெடி பண்ண ஆட்டிசம் குழந்தைய முடியாது. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக கிராஜுவலாக மாறும். இதெல்லாம் தெரப்பி கொடுக்க அந்த குழந்தைங்களுக்கு அந்த அக்செப்டன்சி வர வர, அந்த கவனம் சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத வர 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 இதெல்லாமே மாறும். ஃபஸ்ட்டு அவங்கள இதை நம்ம செஞ்சு விட்டா அதை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும். அந்த அக்செப்டன்சி முதல்ல கொண்டு வந்துட்டு ரெண்டாவது அந்த குழந்தையே நம்ம செய்ய வைக்கணும். அதுக்கு வந்து நம்ம அடுத்தது ட்ரைனிங் கொடுக்கணும். இப்படி 2 ஸ்டெப் இருக்குது ஆட்டிசத்தில். அடுத்தது நகம் வெட்ட முடியாது, ஹேர் கட் பண்ண முடியாது. பிரணீத்துக்கு ஹேர் கட் பண்ண முடியாததுனால நாங்கள் மொட்டை அடிச்சுக்கிட்டே இருப்போம். 4 வருஷம் 5 வருஷம் வரைக்கும் மொட்டை அடிச்சுக்கிட்டே தான் இருந்தோம். இப்போ கொஞ்சம் ஹேர் கட்டிங் பண்ணுறதுக்கான அக்செப்டன்சி வந்திருக்கு. அதுக்கடுத்தது நெயில் கட் பண்ண முடியாது. நைட்டே தான் நெயில் கட் பண்ணி விடுவேன் தூங்கினதுக்கப்புறம். இப்போ கொஞ்சம் நெயில் கட்டிங் அக்செப்டன்சி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி போக 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 எல்லாமே மாறும். தெரப்பி கொடுக்க அந்த குழந்தை வந்து அந்த சுற்றி என்ன நடக்குதுன்னு கவனிக்க ஆரம்பிக்க எல்லா விஷயங்களுமே மாறிட்டே வருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.